இப்போ பாருங்கள், நம்ம வந்து ப்ரான்ஸ் மசாலா பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் ஒரு பெரிய பெரிய ஜம்போ சைஸ் ப்ரான்ஸு, இது வந்து கொஞ்சம் பெரிய பெரிய ப்ரான்ஸ், அதனால் கம்மியாக தான் எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா கழுவிட்டு இது டீவைன் பண்ணி, அதாவது நரம்பு இருக்கும் அதெல்லாம் எடுத்துட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். இப்போ இதை உப்பு மஞ்சத்தூள் போட்டு அதை நல்லா பெரட்டி வைக்க போகிறேன். ப்ரான்ஸில் உப்பு மஞ்சத்தூள் போட்டு நான் கொஞ்சம் இதை வந்து பெரட்டி வைக்க போகிறேன். நல்லா இப்படி பெரட்டி ஒரு 10 மினிட்ஸ் வச்சுருவோம். இது வந்து சிம்பிளாக ஈஸியாக பண்ணுற மெத்தடு. ப்ரான்ஸ் வந்து மசாலா பண்ண போகிறோம். இதை வந்து இப்படியே கொஞ்சம் நேரம் மற்றது ப்ரிப்பேர் பண்ணுற வரைக்கும் இதை ஊறிக்கிட்டு இருக்கட்டும். இன்றைக்கி வந்து நம்ம ப்ரான்ஸ் வந்து மசாலா பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நம்ம இது ஒரு மோட்டா பெஸ்டலில் இடிகளில் வந்து இஞ்சி ஒரு பீஸ் போட்டு அதை நச்சுக்கிட்டு இருக்கோம். அதோட 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கறி லீஃபு, கொஞ்சம் காஞ்சிருச்சு என்னோடய கறி லீஃபு, பரவாயில்ல இல்லைங்கும்போது அதை போட்டுக்கலாம். ஸோ இதை வந்து நல்லா இடிக்கிறோம். நல்லா இடிச்சிட்டு காட்டுறேன். அதில் ஒரு 2 பச்சை மிளகா, ஒரு பீஸ் இஞ்சி, கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாம் நல்லா இடிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ இதோட நம்ம வந்து ஒரு ஸ்பூன் இது சில்லி பவுடர், கொஞ்சம் வந்து மஞ்சத்தூள், இதையும் போட்டு நல்லா இடிக்கிறோம். இது ஒரு 1.5 கப் தண்ணி வச்சு அதில் இந்த இடித்த மசாலா இடித்தோம்ல, ஜிஞ்சர், பச்சை மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் அரைச்சதை போட்டு நல்லா இப்படி கிளறிட்டு, இதில் வந்து இப்போ இதிலே நம்ம நல்லா கழுவி வச்ச ப்ரான்ஸையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா வேக விடணும். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வந்து ஒரு 10 ப்ரான்ஸ் தான் வச்சுருக்கேன். ஏன்னா இது வந்து கொஞ்சம் பெரிய பெரிய சைஸ் ப்ரான்ஸு, அதனால் ஒரு 10 ப்ரான் தான், ஆனால் பெருசாக உள்ளது, அதனால அதுக்கு இந்த அளவு நான் போட்டிருக்கேன். நீங்கள் எவ்வளோ வச்சுருக்கீங்களோ இது ப்ரான்ஸு, அதுக்கேற்ற மாதிரி அளவை கூட்டிக்கவோ குறைச்சிக்கவோ செய்யணும். இப்போ இதுலேயே நான் உப்பும் முதல்ல போட்டேன், கொஞ்சமாக பெப்பர் பவுடர் மட்டும் போட்டுக்கிறேன். இப்போ வந்து இது நல்லா வெந்து வற்றணும், அது வரைக்கும் நம்ம இதை வேக விடுவோம். கொஞ்சம் சிம் டு மீடியமில் வச்சு நல்லா இதை வேக விடுங்க. இப்போ பாருங்கள், இதில் நம்ம தண்ணி நல்லா ஒரு 1.5 கப் தண்ணி வச்சு நம்ம இடித்த பச்சை மிளகா, கருவேப்பிலை, இஞ்சி, அதோட 2 ஸ்பூன், ஒரு 1.5 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள், கொஞ்சம் பெப்பர், மஞ்சத்தூள் எல்லாம் போட்டது தண்ணி ஊற்றி வச்சு வேக வச்சோம். அது நல்லா ட்ரையாக வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம நல்லா ஒரு 2-3 ஸ்பூன் இது நல்லெண்ணெய் விட்டு இதை வந்து நல்லா சுருளை கிண்ட போகிறோம். பாருங்கள், இதை நல்லா முதலையே நல்லா இந்த ஓரம்லாம் எடுத்து விட்டு வேக வைக்கணும். நல்லா வெந்த பிறகு ஒரு 2-3 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு இப்போ சுருளை கிண்டி எடுக்க போகிறோம்.
இதை கூட கொஞ்சம் நல்லா ஹையில் வச்சு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு நல்லா இந்த மசாலா இதில் சாடுற அளவுக்கு கிண்டி our prawn masala is ready now.